நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் 2 அருமையான செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு இந்த அருமையான செட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், அதை பற்றி ஒன் பை ஒன்று பார்க்கலாமா? வாங்க. நண்பர்களே, இந்த வீடியோவில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தான் ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஆப்ஸுக்கு வந்து அப்டேட் வருதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு? ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஒவ்வொரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிட்டா இருப்பீங்க. அப்படிலாம் பண்ண மாட்டீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்த ஆப்ஸை நீங்கள் உங்கள் ஃபோனில் பயன்படுத்துறீங்களோ அந்த ஆப்ஸோட பேஜ் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனேபிள் பண்ணிவிடுவீங்க. அதாவது ஆட்டோ அப்டேட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருவீங்க. இருந்தும் அந்த ஆப் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? இந்த தவறை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை சரி பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த அமேசான் ஷாப்பிங் ஆப்புக்கு வந்து ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. நான் என்ன பண்ணிருக்கேன், இதுக்கு முன்னாடி டாப் ரைட்டில் 3 டாட் இதில் போனீங்கன்னா எனேபிள் ஆட்டோ அப்படின்னு கொடுத்து ரைட் மார்க் கொடுத்து வச்சிருக்கேன். அதாவது நான் ஒவ்வொரு வாட்டியும் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு என்ன ஆப்புக்கு வந்து அப்டேட் வந்திருக்கு நான் செக் பண்ண விரும்பல. அதனால என்ன பண்ணிட்டேன், இதை எனேபிள் பண்ணி வச்சுட்டேன். இப்படி எனேபிள் பண்ணி வைக்கும் போது அது மொத்தத்துக்கும் அது எனேபிள் ஆகிடும். அப்போ நீங்கள் மொபைல் டேட்டாவோ இல்லை வைஃபையோ நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலாக அப்டேட் ஆகிடும். பட் இந்த ஆப் ஏன் ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? யோசிக்கலைன்னா இப்போ நீங்கள் யோசிங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரை முழுமையாக ஓப்பன் பண்ணி டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் நெட்வொர்க் ப்ரெஃபரன்சஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணுங்க. இதில் நீங்கள் தெரியாதனமா வைஃபையோ இல்லை டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ், இதில் ரெண்டில் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணால் கூட நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிங்க தெரியுமா, அந்த எனேபிள் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அது ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மொபைல் டேட்டா சீக்கிரமாக கரைஞ்சிடுது, இதனால வந்து நாங்கள் இப்படி மாற்றி வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் எல்லா டைங்களில் அப்படி பொருந்தாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஆட்டோ அப்டேட் தான் விரும்புவாங்க. அப்படி விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த செட்டிங்கை நீங்கள் மாற்றி அமைச்சுக்கோங்க. இன்றைக்கி பெரும்பாலான நபர்கள் வந்து மொபைல் டேட்டா தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அதனால் மொபைல் டேட்டாவை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆப்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அப்டேட் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் ஆகிடும். அப்போ புது புது விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் செட் பண்ண மறந்துடாதீங்க. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை நீங்கள் சரி பண்ண முயற்சி பண்ணுறீங்க, அது ஃபெயில் ஆகிடுது. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மொபைலை தூக்கிட்டு போய் பக்கத்தில் உள்ள மொபைல் ஷாப் கடையில் கொடுத்து இதை சரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அவரும் வாங்கி வச்சுட்டு போயிட்டு அப்புறம் வாங்க நான் சரி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே தான் உங்களுடைய ப்ரைவசி இருக்குது. நீங்கள் முக்கியமான டேட்டாவெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த டேட்டாவெல்லாம் அவங்க அக்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலை கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த செட்டிங்கை நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. அது எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே ஒழிஞ்சிருக்கு பேட்டரி அண்ட் டிவைஸ் கேர். ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். உங்கள் ஃபோன் வந்து சரிவர இயங்க மாட்டுக்கு நீங்கள் மொபைல் ஷாப்பில் கொடுக்க போகிறீங்க ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னால் உங்கள் ஃபோனில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங் இருக்குது, அதான் மெயின்டெனன்ஸ் மோட். இதை நீங்கள் டச் பண்ணி உள்ள டேர்ன் ஆன் அப்படிங்கிற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கொடுங்க. ஏன் கொடுங்க அப்படிங்கிறன்னா, உங்களுடைய முக்கியமான டேட்டா எல்லாத்தையும் பேக்கப்பாக எடுத்து வச்சுக்கணும் இந்த சாம்சங் மொபைல். ஸோ மொபைலை கொடுக்கும் போது அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அவரால் அக்சஸ் பண்ண முடியும். உங்களுடைய பர்சனல் டேட்டாவை அவரால் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ரிப்பேர் பண்ண கொடுக்க போகும்போது இதை நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ் மோடுக்கு மாறியும். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபோனை ரிப்பேர் பண்ண கொடுக்கலாம் மொபைல் ஷாப்பில். இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க. இது முழுக்க முழுக்க சாம்சங் மொபைலில் பார்க்க முடியுது. மற்ற மொபைல் மாடல்களில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி தெரிஞ்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது சரி பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்சு இந்த அருமையான செட்டிங்கை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஆல் லைக் பண்ணுங்கள்.